எனக்கு வந்து ஆர்சிபி பிடிக்காது. கோலியை வந்து எனக்கு ரொம்ப வெறுக்கிறேன்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஐபிஎல் பிடிக்கும், இல்லை சிஎஸ்கே எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சிஎஸ்கே பற்றி நான் பேசுவேன். மற்றபடி காமனாக தான் ரிவ்யூ பண்ணி போட்டுருந்தேன். லாஸ்ட் 2-3 வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் சில பேர் வந்து பண்ண அட்டகாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவே அவங்க வந்து வச்சு செய்யணுன்ற மாதிரியே இருக்கு எனக்கு. இந்த அடக்கம் அமர்வில் உயிக்குங்கிற குரலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கணும். சரியா? நீங்க வந்து கப் அடிச்சுட்டு ஆடிங்கன்னா கூட நான் ஒத்துட்டு இருப்பேன். எரிப்பா இவங்க ஜெயிச்சாங்க, கப் அடிச்சாங்க, அதனால பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. கப் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இசாலா கப் நம்மதேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப அடிக்கிறது இல்ல. நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க, நீ பண்ணனாதான் திருப்பி பண்றோம்னா, நாங்களும் சும்மா நீங்க சும்மா இருக்கவங்க வந்து இது மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. இசாலா கப் நம்மதேன்னு சொல்லி நிற்கீங்களா வருஷம் வருஷம். இந்த வருஷமும் வந்து இது பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்றப்ப உமன்ஸ் டீம் இந்த டீம் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தீங்க, அதனால ஜெயிச்சிட்டீங்க. இந்த வாட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கூட்டு வந்து டிக்கெட் காசு இல்லையா? இந்த டீம்ல வந்து கிளைமேக்ஸ்ல ஃபினாலில வந்து இந்த 19வது ஓவர்ல இவரு சிராஜ் போட்டுட்டு 2 விக்கெட் எடுத்துட்டு கையை காட்டும், நான் இங்க இருக்கேன்னு. யார் அஸ்வினோட மைண்ட் வாய்ஸ், தம்பி நீ இங்க இரு, நாங்க சேப்பா கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஃபன்னா தான் இருந்தது எனக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா எண்டு வரைக்கும் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆர்சிபி வந்து கேட்ச் விடுறப்பையும் அவங்க தோக்க போறாங்கிறப்பெல்லாம் எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். எத்தனை பேர் இதுல ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ண அட்டகாசத்துக்கு அவங்கள வச்சு செய்யணும்னு காத்துட்டு இருந்தீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அசம்பிள் த கமெண்ட் செக்ஷன். ஆர்சிபி ஃபேன்ஸ், ஐயோ